நோனட் நவம்பர் மாதம் எப்படியோ முடிஞ்சிருச்சு. எப்படியோ எவனும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. 2 நாள் ஸ்டோரி போட்டு தவிர்த்து இருப்பீங்க. சில்கை மீம் டெம்ப்ளேட் வர இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. கிளைமேட்டும் சில்லாக இருக்குது. வாழ்க்கை இதே மாதிரி சில்லாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். வாத்தா மாட்டு மடியில இருக்குது காம்பு, மண்டி போட்டு நீ வந்து ஊம்பு. வரிசையில ஊசிய போட்டாங்க, சரி இல்லைங்க உடம்பு சரி இல்லைங்க, எனக்கு இன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னு புரியலைங்க. சரி இல்லைங்க உடம்பு சரி இல்லைங்க, எனக்கு இன்னா ஜோரம் வந்துச்சுன்னு புரியலைங்க. Fear of never getting pussy is increasing day by day. புஷியை தேடாமல் குஷியாக இரு நண்பா. வாழ்க்கை ருசியாக இரு. புஷி கிடைச்சாதான் வாழ்க்கை ருசியா இருக்கும்னு சொல்றீங்கன்னா வெயிட் பண்ணுப்பா. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். டேய் மரியாதை கேட்கிறேன், பாத்துக்க. வெயிட் பண்ணுப்பா. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. இத நம்பினாதான் புசின்னு சொன்னாங்க. நீங்க எப்படி நம்புறீங்களா இல்லையா? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. Do like fart or fuck? அது என்ன கேள்வி? Of course. Fuck. எந்த லூசு குதிடா ஃபாட்டை செலக்ட் பண்ணுவான்? என்னங்க என்ன சாதாரண விஷயமா? பேசுறாட்ட தண்ணி வந்துடும். Favorite movie of கடவுளே அஜித்? Of course மங்காத்தா. டேய் மச்சான், இந்த ஒரு படத்தை வச்சு வாழ்க்கைய ஓட்டுருவானுங்கடா இவனுங்க. வேதாளம், பில்லா, வீரம், ஆரம்பம், ரெட், தீனா, வாலி, தி கோட், தி காட் ஃபாதர், இன்னும் நிறைய படம் இருக்குது. ஃபிளெக்ஸ் பண்ண விரும்பல. மங்காத்தா படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்டோ போடுறேன்னு சொல்றவங்கலாம் லைன்ல நின்று ஆய் நல்லா போகுதா? எனக்கு போகல. பிளாக் ஷிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாரு. ஏன் இப்போலாம் டப்டு வீடியோஸ் போடுறது இல்லை? நான் டப்டு வீடியோஸ் பண்ணாலும் எப்படியோ அது ரிமூவ் ஆக தான் போகுது. ஸோ ரிமூவ் ஆக போற கான்டென்ட்டை நான் கிரியேட் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? யாருடா ரிமூவ் பண்றான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் கார்பரேட்ஸ். ஆக்சுவலி யூடியூப்ன்றது ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ்க்கான பிளாட்ஃபார்மா தான் இருந்தது. பட் கார்பரேட்ஸும் உள்ள என்டர் ஆகி முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். சி கார்பரேட்ஸும் காசு சம்பாதிக்க பார்ப்பாங்க. ஓகே, ஐ கெட் இட். பட் காசு சம்பாதிக்க வந்திருக்கேன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். இஷ்டம் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சென்னை வச்சுக்கோங்களேன். இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, நான் முத்துப்பாண்டி டப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம், உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டப் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் அவனுங்க காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க. தட்ஸ் ஓகே, பிகாஸ் நான் டப் வீடியோஸ்லாம் வந்துட்டு காசு எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணல. பட் வியூஸ் நல்லா போனதுக்கு அப்புறம் இந்த சோ கால்டு கார்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு என்னோட வீடியோல வந்து இன்கமும் எடுத்துட்டானுங்க, சேனலுக்கு ஸ்ட்ரைக்கும் கொடுத்துட்டானுங்க. எல்லா சேனலுக்கும் இந்த ஸ்ட்ரைக்ன்றது தான் பிரச்சனையே. ஒரு சோலோ கிரியேட்டரோட சேனல் வந்துட்டு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவன் இன்னொரு சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வந்து யோசிப்பான். அப்படி யோசிக்கலன்னா திருத்தப்படுவான். நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. அட என்னப்பா இது, நம்மளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு உடம்புலாம் குளிர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துல தலைலாம் வலிக்குது. அதுக்கப்புறம் உடம்பு சூடாகி ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. என் பாயிண்ட் என்னன்னா, ஒரு சோலோ கிரியேட்டருக்கு வந்து ஒரு சேனலோட growthக்கான ஸ்ட்ரகிள் வந்து தெரியும். பட் கார்பரேட்ஸ் அப்படி கிடையாது. அந்த கிரியேட்டர் என்ன எஃபர்ட் போட்டிருக்கான், என்ன மேட்ச், என்ன டீம், ஒரு புட்டையும் பார்க்க மாட்டான். யூ கேன் கிவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்ற ஆப்ஷன் வந்து அவனுங்க புஷ்ஷின் பண்ணிப்பானுங்க போல இருக்குது. தட்டுன்னு தட்டி சேனல்ல வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து ஓத்துருவானுங்க. உன் கிரியேட்டிவிட்டிக்கு பெரிய ஃபேன் ஐட்டம் தல. தேங்க்யூ. யூடியூப் பண்ணலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஆக்டிங் மேபி. வச்சுட்டியாடா ஒரு செகண்ட்ல உனக்கு நல்லா திருப்தியா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? யூடியூபர்ஸ் நேர்ல பாத்திருக்கியா ப்ரோ? பைக்லெஸ் பைக்கர், யூடியூப் சத்யா, 2 ரூபா, நாங்க 3 பேரும் சேர்ந்து Audi கார் கிவ் அவே பண்ணலான்னு இருக்கோம். சொகுசு கார் இல்லதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸ், நீங்க இந்த காரை வின் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஸ்டெப் 1, பே 180 rupees.
ஸ்டெப் 2, இப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு மாசம் 180 ரூபீஸ் அனுப்பிட்டே இருங்க, உங்களுக்கு கார் கிவ்அவே கண்டிப்பா கிடைக்கும். பிக்டு மூவிக்கு டிக்கெட் வேணும் ப்ரோ, காசு கொடுங்க. என்கிட்ட இதை வேற எதுவுமே இல்ல. Your real name is Andy. ஆண்டின்றது வந்து ஒரு கேரக்டர். இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கிரிஞ்ச் சைட்னால he is filled with anger. of course கேரி மினாட்டியோட கான்செப்ட் தான் இது. எப்போ ப்ரோ பெங்களூருக்கு வருவீங்க? ஐபிஎல் வரப்போகுது. இந்த வருஷத்துலயாவது ஆர்சிபி கப் அடிச்சுச்சுன்னா கண்டிப்பா பெங்களூர் வரும் ப்ரோ. அப்போ இந்த ஜென்மத்துல பெங்களூர் வர மாட்டேன்டா. உங்களுக்கு எப்படி குஞ்சிரு? போயிட்டு வாடா காலேஜ், கத்துன வாடா நாலேஜ். ஒரு ஆணுக்கு குஞ்சு இருக்கும்பா, ஒரு பெண்ணுக்கு இருக்காது. அதர்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, பட் டோன்ட் வரி. சந்துரு 127.2011 கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் சேம் கம்யூனிட்டியில இருக்கிறதால அவனுக்கு தெரியும். அவள் யாருக்கு தெரியும்? சந்துருவா சந்திராவா? எத்தனை எலிநாய் இருக்கும் உங்க வீட்ல? அடுத்த டைம் மேக் them breed and sell it, ஈஸியா சம்பாதிக்கலாம். இது இந்தியா, சைனா கிடையாது. உண்மையா சொல்லணும்னா நான் 4 எலி பிடிச்சேன். ஸ்டோரியில 2 தான் போட்டிருப்பேன், ரொம்ப மில்க் பண்ண வேணான்னு. மில்க் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரூம் பேக் சைட்ல வந்துட்டு ஒரு ஹோல் இருக்குது. மேபி ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால எலிக்கு ஈஸியா இருக்கலாம் உள்ள வர்றதுக்கு. பட் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அந்த ஹோலை அடைச்சிருவேன். நான் வந்துட்டு ரூம் பேக் சைட்ல இருக்கிற ஹோலை தான் சொன்னேன். டோன்ட் கனெக்ட் எனி அதர் ஹோல்ஸ். ப்ரோ உனக்கு எத்தனை எக்ஸ்? நாங்க லவ் காதல் இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வண்டி வந்துட்டா வண்டியை லவ் பண்ணுவோம். உண்மையா வேலைதாப்பா, வீட்டுல சொல்றப்பா ஒன்னா கல்யாணம் முடிச்சு லைஃப்ல செட்டில் ஆகுவோம். ப்ரோ ஏதாவது ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுங்க. நோ டீ நான் குடுக்குறேன்டா ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு இருக்கீங்க? போடுற மாதிரி வீடியோஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் ரோஸ்டிங். நீங்க என்ன நினைச்சீங்க? பாய் 10 கிலோ கறி வேணும் பாய். உங்க வீடியோஸ்ல ஏன் பேட் வேர்ட்ஸ் பேசுறீங்க? நான் பேட் வேர்ட்ஸை வந்துட்டு ஒரு ஸ்லாங்கா தான் யூஸ் பண்றேன். இப்போ ஒருத்த கிரிஞ்சா வீடியோ பண்ணிட்டு இருக்கானா, ஓத்தா என்னடா நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு நான் சொல்றேன்னா, நான் அந்த ஓத்தான்ற வார்த்தை வந்துட்டு அவனை லிட்டரலா மீன் பண்ணி சொல்லல. இட்ஸ் எ ஸ்லாங். நான் சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இஃப் ஐ எம் சேயிங் தளபதி விஜய் மாநாடுல மத்த கட்சிக்காரங்களை சூத்தடிச்சிட்டாரு, இப்ப நான் இதை வந்துட்டு எப்படி மீன் பண்ணி சொன்னேன் நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, தளபதி விஜய் மாநாடுல மத்த கட்சிக்காரங்க கூட ஹோமோ வேல கள்ள தொடர்புல இருந்திருக்காருன்னு சொல்றேன்னா. ஆப்ஷன் பி, தளபதி விஜய் மாநாடுல நல்லா பேசினாருன்னு சொல்றேன்னா. அப்கோர்ஸ் ஆப்ஷன் பி தானே ப்ரோ. இப்ப இந்த கெட்ட வார்த்தையை வந்து நான் ஒரு ஸ்லாங்கா தான் யூஸ் பண்றேன். இதுக்கு மேலயும் புரியலனா இல்லனா போங்கனா, எனக்கு மனசே இல்லனா. थैंक यू கடவுளே ப்ரோ டுமாரோ எக்ஸாம் என்ன பண்ணட்டும்? ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும்டா, அது இந்த கிழமை பார்க்கணும்டா. ஸோ கைஸ் இன்னைக்கு அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கிறேன். பிகாஸ் சில பேர் படிக்கலாம் வேற போகணும். படிடோ. இந்த வீடியோக்கு லைக் எய்ம்லாம் வைக்கல. டாடா பை பை, see you, sayonara. கல்யாண காட்டுக்குள்ள மாட்டிட்ட மான போல காட்டுல புலிகள் எல்லாம் வேட்டையாட பாக்குறது. டேய் நிதிஷ், நீ என்னடா ஜனவரி 31 தான் நியூ இயர், அப்ப ரெசல்யூஷன் எடுத்துக்கிறேன்ற? திருத்தவே முடியாதுடா. அட்டம் கொம்மால. ஓகே, அப்ப சீக்கிரம் கல்யாணம் தான். ஜாலி ஜாலி.